ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ இப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நான் சில முக்கியமான அப்டேட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த சேனலில் நான் என்ன மாதிரிலாம் வந்து நான் வந்து வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்றத பற்றி இல்லை, உங்களை நான் மொக்கை அடிக்க போகிறதில்ல. பட் ஆன்கோயிங்கில் நான் வந்து ஒரு கரண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வச்சு நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். என்ன அப்படி ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வாரமாக வந்து நான் வீடியோஸ் எதுவும் போடல. ஸோ தெரிஞ்ச வட்டாரத்தில் வந்து ஏன்பா வீடியோஸ் போடலையே, அப்படியே யூடியூப் சேனல்லாம் விட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லை, அதுதான் சொன்னல, ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஸோ அதை நான் பற்றின டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அது வந்து நிறைய பேருக்கு அது ஒரு விருப்பமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெக்னாலஜி. அதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ எனக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து அதில் ஒரு ஐடியா இருந்தது, அது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப வந்து பொடி போடுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க, ஒன்றும் இல்லை. சமீபத்தில் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நம்மளோட இபி பில் எல்லாமே வந்து எக்ரி இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னோடய இபி பில்லை நான் இப்போ காட்டுறேன். என்னோடய இபி பில்லை நான் ஸ்கேன் பண்ணிக்க நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இபி பில் ஒரு 7000 ரேஞ்சு கிட்ட வந்தது. இபி பில் அந்த டைமுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா என்னோடய இபி பில் குறையில. ஏன்னா லாக்டவுன் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுனால இபி பில் ஜாஸ்தியாக தான் வருது. ஸோ எனக்கும் வந்து என்னோடய யூசேஜ் ஜாஸ்தியாக வீட்டில் இருக்கிறதுனால என்னோடய இபி பில்லுமே ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. ஸோ அடுத்த 2 மாதத்தில் வந்த இபி பில்லுமே எனக்கு வந்து 4000 ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து எனக்கு பில்லு வந்திருக்கு. ஸோ இதை எப்படியாச்சும் கம்மி பண்ணணும். ஸோ நம்ம வந்து தேவை இருக்குது, ஓகே, மாதம் நம்ம 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கட்டுறோம். பட் இருந்தாலும் அதில் இவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமே, இதை குறைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் அப்படின்றதுனால ஏன்னா நீண்ட நாள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது என்னென்னா, சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். இதுதான், சோலார் இன்ஸ்டலேஷன் வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா இருந்தது. ஸோ இந்த இபி பில் வருமோ, என்னோடய பழைய இன்வெர்ட்டர் வந்து மக்கர் பண்ணவும் எனக்கு வந்து சரி, நம்ம வந்து இட்ஸ் அ டைம் டு கோ டு சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பல நாளில் அந்த நினச்சதை வந்து நான் இந்த வாட்டி வந்து நம்ம பண்ணிடலாம், துணிஞ்சு நம்ம வந்து இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோலார் எனர்ஜிக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் உங்களோட முக்கியமான அப்டேட்ஸ், இந்த சேனலோட அப்டேட்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் குறிப்பாக வந்து இந்த ரெனியூவபிள் எனர்ஜி, நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி, நம்ம வந்து பெட்ரோல் விட்டு எலக்ட்ரிக் மோடில் இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அப்படி மாதிரி நம்ம வந்து நிறையா க்ரீன், அதாவது கோ க்ரீன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இந்த சேனலை பார்க்குற நிறைய பேர் வந்து கோ க்ரீன் அப்படின்றத வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. அதனால தான் நீங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபே பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் இருக்கேன். ஸோ நான் வந்து இபியை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மினிமமாக நம்ம யூஸ் பண்ணோம், அதே அளவுக்கு சோலார் எனர்ஜி, அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சோலார் வந்து 12 மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 மாதம் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து சோலார் கிடைக்கும். ஸோ மழை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் வந்து மழை கம்மி தான், நல்ல வெளிச்சம் இருக்கிற நம்ம ஊர். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும், இதை வந்து இதுக்கான கட்டமைப்பு எப்படி, இதுக்கான செலவுகள் எப்படி, இதுக்கான யுத்திகள், அதாவது சோலார் அப்படின்னு நம்ம பிளாங்காக போகாமல் இந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டெக்னாலஜி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் இருக்குது, இதை வந்து எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு இது எப்படி நம்ம சாத்தியமாகும், ஸோ இதுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும். ஏன்னா சோலார் அப்படின்னும் போது நம்ம வந்து உள்ளே கை வச்சோன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துகிறாங்க. ஸோ இதில் மினிமமாக நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேக்ஸிமமாக எந்த அளவுக்கு அவுட்புட் நம்ம எடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து என்னோடய கான்செப்ட். இந்த கான்செப்டை நான் வந்து எப்படி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த கான்செப்டை நான் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்றது தான் நீங்கள் வர வீடியோஸில் நீங்கள் செயல்முறையாக நான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கு தான் வந்து நான் வந்து இந்த 2-3 வாரமாக வந்து நான் வந்து கொஞ்சம் மண்டையை கசக்கிட்டு எப்படி பண்ணலாம், ஸோ கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை வாங்கிட்டு நம்ம வந்து எப்படி பண்ணலாம். ஸோ ஆன்கோயிங் என்னோடய பழைய இன்வெர்ட்டர்
பழைய பேட்ரி இருக்குது. ஸோ பேட்ரி நான் இப்போ தான் புதுசாக மாற்றினேன். பட் நான் சோலார் போகிறதுக்கு முன்னாடியே பேட்டரியை மாற்றினதுனால அந்த பேட்டரியும் வந்து நான் சேஞ்ச் பண்ணாமல் எப்படி வந்து நான் இருக்கிற என்விரான்மெண்ட்டை அப்படியே சோலாருக்கு நான் பார்ஷியலாக எப்படி மூவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஒரு கான்செப்டை நான் கொண்டு வந்து அதை வந்து நான் நடைமுறைப்படுத்த போகிறேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இதில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறவரே சொன்னார், இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி குட் தாட். என்னென்னா இதில் வந்து நிறைய நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து என்னோடய செலவுகள், அதாவது சோலாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற செலவுகளை குறைச்சி மேக்ஸிமமாக அதுலேருந்து அவுட்புட் நான் எடுக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். அது என்னன்றதை வந்து நான் கண்டிப்பாக 1 by 1 நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாச்சும் சோலாரை பற்றின உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து தயங்கி நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் நம்ம வேணாம், இப்போ எதுக்கு அந்த செலவு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது பண்ணாதது ஒரு விஷயம், பட் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இந்த கம்மிங் வீக்கில் வர வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இன்ச் பை இன்ச் வந்து நான் எப்படி இந்த சோலார் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டிசைனை வந்து எக்ஸ்பர்ட் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ எந்த கம்பெனியில் வாங்கினேன், அது என்ன ரேட்டு, எவ்வளோ பட்ஜெட்டு, அது வந்து யார் அணுகணும், அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு இன்வாய்ஸ் காப்பியோடு உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோஸில் போடுறேன். ஸோ யூ வில் பி கம்ப்ளீட்லி யூ வில் கெட் ஆல் த டீட்டெயில்ஸ் அபவுட் சோலார். நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். ஸோ யூ வில் கெட் அ கண்டினியூஸ் அப்டேட். நான் என்ன பண்ணேன், எவ்வளோ இபி பில் கம்மியாக இருக்குது, என்னோடய இபி பில்லையே நான் காமிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நான் இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை, நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த பண்ணுறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இபி பில் வந்து என்னோடய சோலார் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, சோலார் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய இபி யூசேஜ் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ சேவிங் ஆகிருக்கு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இதில் முக்கியமாக சொல்ல போகிறது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இது எவ்வளோ நான் வந்து இந்த போட்ட காசை நான் எவ்வளோ மாதத்தில் நான் எடுக்க போகிறேன் அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெரிவிக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களை நான் வந்து டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். எல்லாமே வந்து உங்களுக்கு அப் டு டேட் வந்து இந்த சோலார் இன்ஸ்டாலேஷனை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.